இந்த தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய பாருங்க, கவனமாயிருக்க மாத்திரம். அதில் கவனமா இருக்க மாத்திரம். வேற என்ன பண்ணாத, வேற எதுவுமே ஷார்ட்கட்டில், வேற எந்த டெக்னிக்கெல்லாம் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லு, காட் இஸ் நாட் சென்டிமெண்ட். நீ அழுகிறதுனாலே ஆண்டவர் ஏதாவது கொடுத்துருவார். நான் நீ கல்லறைக்கு போகிற வரையும் நீ அழுதுகிட்டே தான் இருப்போம், உனக்கு கிடைக்காது. உன் அழுகையினால ஆண்டவர் என்னாக போகிறது இல்லை. ஏன்னா காட் இஸ் ஸ்பிரிட். ஸ்பிரிட் டசன்ட் ஹேவ் சென்டிமெண்ட்ஸ். ஆவிகளுக்கு என்ன இல்லை, சென்டிமெண்ட்ஸ் இல்லை. காணாத உலகம் அவருடைய கோட்பாடின்படி என்ன ஆகுது, எதில் இயங்குது, கோட்பாடில் இயங்குது. காயின் ஒரு பலி கொண்டு வரோம், ஆபேல ஒரு பலி கொண்டு. காயின் ஆண்டவர் நிராகரிக்கிறாரு, ஆபேல அங்கீகரிக்கிறார். உடனே வேணான்றான், கோவப்பட்டு என்ன பண்ணுறான், ஆண்டவர் வர்றாரு, டேய் அவன் செஞ்சதை நீயும் செஞ்சிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்கிறது உனக்கும் கிடைச்சிருக்கும். நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? யார் செய்யறது? ஆபேல் செய்யறத நீயும் செஞ்சிருந்தா அவனுக்கு என்ன புரியுதுங்களா? பாண்டவருக்கு என்ன இல்லை, முகத்தை வச்சு அவர் யாரும் என்ன பண்றது இல்லை. புரியுதுங்களா? பார்ஷியாலிட்டி இல்லை அவருக்கு, முகம் பார்க்க மாட்டார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறாங்க, ஆனால் நான் என்ன பண்ண போறேன், உன் இறுதியத்தை தான் பார்க்க போறேன். நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன், முகம் நீ புரியுதுங்களா? ஃபேவரேட்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு. There are no favorites in Christianity. There are intimates. புரியுதுங்களா? உறவின் அடிப்படையில். ஆண்டவருக்கு ஃபேவரேட்ஸ் இல்லையே இல்லை. ஆண்டவருக்கு என்ன இருக்குது, புரியுதுங்களா? அவரோட நெருக்கமான உறவு இருக்கிறவங்க, அதுதான் ஆண்டவர். படிங்க, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழிகளை வாய்க்கப்பட்ட. பாருங்க, இரவும் பகலும் இது என்ன பண்ணிட்டே இரு. போட்டு சும்மா சொல்ல, அப்பொழுது, எப்பொழுது இல்லை, எப்பொழுது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றான்னா, இங்க ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம். இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் நல்லா கவனிங்க, வாயை விட்டு, இங்கிலீஷ் பைபிளில் லெட் இட் நாட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத் அப்படின்னா, வாயிலேருந்து அதை என்ன பண்ணிடாத, வெளியில விட்டுறாத, அதை அங்கேயே வச்சுட்டு அப்படின்ட்டு. புரியுதா? பிரியக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது வாயிலே வச்சுட்டுன்னு சொல்றாரு. எங்க? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவலேஷன் இங்கே இருக்கு. என்ன, அப்பொழுது நீ உன் வழியை சுத்தமாக சொல்லுங்க, அவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே எங்களுக்கு வாய்க்க செய்யும் என்று ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் வழியை அவர் பண்ணுவாரா? இதை நீ செய்யும் போது, அவர் சொன்னது இரவும் பகலும் அவரோட வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கும்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். நீ தான் பண்ண போற.